சென்று உரு ஏற்றணும். அது ரொம்ப இது அச்சரம் ஒவ்வொரு ஒரு அச்சரம் இருக்குது. அந்த அச்சரத்துக்கு வந்து ஒரு நாளைக்கு 1 லட்சம் மடலுக்கு 40 மடல் ஏறும். அது வேற பாடன்னு சொல்ல தான் அந்த உரு ஏறும். நம்ம அதை ஏதோ லேட்டாக நினைச்சுக்கிட்டுருக்கோம். சும்மா ஏதோ வந்தாங்க ஒரு இன்ஜினியரை பார்த்து மேப்பை போட்டாங்க, சும்மா செவரு எடுப்புனாங்க, சாந்த படைச்சாங்க, அடைச்சாங்கன்ற மாதிரி நம்ம கோயிலை நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஆலயத்துக்கு எப்படி நிலம் தேர்ந்தெடுப்பதுங்கிறது அடுத்த வாரம் அவங்களுக்கு முடியாது சொல்கிறோம். அடுத்தது சொல்கிறோம் கோயில் எப்படி கட்டணும், அந்த நிலத்தை எப்படி தேர்ந்தெடுப்பது என்பதை ஒரு பெரிய இலக்கணம் இருக்கிறது. அது அடுத்த வாரம் தெரிந்து கொண்டு நம்முடைய சேரமான் பெருமான் நாயனாருக்கு மானபத்திரன் மூலமாக ஒரு திருமுகம் கொடுத்து அனுப்புகிறார் நம்முடைய சுவாமி. அடியார்க்கு இடையன் சிற்றம் அந்த இதை சொல்லுகின்ற பொழுது பொங்கலை நம்ம திருப்பாடலே மணிமணி புரிசை மாடக்கூடல் என்ற அந்த அருமையான சிறு பாசுரத்தை எழுதி, திருமுக பாசுரத்தை எழுதி நம்முடைய பானபத்திரன் மூலம் கொடுத்து அனுப்புகிறார். நம்முடைய பானபத்திரரானவர் சேரமான் பெருமான் நாயனார் இருக்கின்ற அந்த சேர நாடு சென்று வாயில் காவலரிடம் இப்படி இறைவனால் ஒரு திருமுக பாத்திரம் கொடுக்கப்பட்டு கொண்டு வந்திருக்கிற பானபத்திரன் வந்திருக்கிறேன், மன்னரை காண விளைகிறேன் என்று தகவலை சொல்லுகிறார். அப்படி தகவலை சொல்லி என சொன்ன உடனேயே சேரமான் பெருமான் நாயனாருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. என்னை காணும்படி பெருமானே ஒரு திருமுகம் கொடுத்து அனுப்பினார் என சொன்னார். என்னையும் ஒரு பொருளாக சுவாமி கொண்டாரே என்று பேர் உவகை கொள்ளுகிறார் நம்முடைய பெருமான். பேர் உவகை கொள்ளுகின்ற பொழுது அவர் என்ன நடந்தது என்பதை நாம் தொடர்ந்து பார்ப்போம். கேட்ட பொழுதே கை தலைமையில் கொண்டு கிளர்ந்த பேரன்பால் நாட்டம் பொழிநீர் வழியின் எழிய எழுந்து நடுக்கம் மிக எய்தி ஓட்டத்தம் பொன் மாளிகையின் புறத்தில் உருகும் சிந்தையுடன் பாட்டின் தலைமை பாணனார் பாகம் பலகால் பணிகின்றார். ஒரு செய்தியை சேவகன் வந்து கூறிய உடனேயே சேரமான் பெருமான் நாயனார் அப்படியே என்பொருட்டு இறைவன் திருமுகம் கொடுத்து அனுப்பினார் என சொல்லி கைகளை தலைமையில் குவித்து கொண்டு கண்களிலே அங்கே நீர் ஆனந்த பாஷ்யம் பொங்க மாளிகையின் வெளியிலே வந்திருந்து அவர் தன்னை வந்து பார்ப்பதற்கு முன்பாக அந்த காணிக்கணும், தன்னை வந்து பார்ப்பதற்கு முன்பாக சேரமான் பெருமானே தன்னிடத்தை விட்டு இறங்கி வாயிலில் இருக்கின்ற நம்முடைய பானபத்திரரை காண வருகிறார். காண வந்து பானபத்திரருடைய பாதத்தில் பலகால் பணிகின்றார். இப்போ இவர் ஏனெனில் நம்முடைய பெருமானுக்கு எவ்வளவு அணுக்கமாக இருக்கிறார் என்று அந்த சங்கம பக்தியின் மிகுதியினாலே பானபத்திரர் காலில் விழுந்தார். எப்பவுமே சங்கம பக்திக்கு எடுத்துக்காட்டு சேரமான் பெருமானாக சொல்லுவது. முதல்ல ஒன்று பார்த்தோம், இது அந்த பட்டத்து நாளிலே ஒரு மண்ணான் ஒருவன் ஊர்மண்ணை கொண்டு வருகின்ற பொழுது நனைந்திருந்த ஊர்மண் நிறத்தை அவர் என்ன செய்தார், திருநீர் என கொண்டார். 29 30வது பாடல் முறையா 30வது பாடல் கரைச்சேர நாயனார் 30வது. அதுவும் சங்கமம். சேரமான் பெருமான் நாயனார் சங்கம பக்தியை எல்லோரும் அதை விதந்து பேசுவார்கள். அப்பொழுது இன்னும் சொல்கிறார் சேரமான் பெருமான், அடியேன் பொருளா திருமுகம் கொண்டு அணைந்தது என்ன என்பொருட்டு இறைவனால் கொடுக்கப்பட்ட இந்த கையில் திருமுகத்தை கொண்டு வந்திருக்கிறார் என்ன. அடியேன் பொருளா திருமுகம் கொண்டு அணைந்தது என்ன, அவர் நாமும் கொடிசேர் விளையாட்டென்ற திருமுகம் கை கொடுத்து வணங்க. மன்னரை கண்டவுடன் நம்முடைய பானபத்திரர் தன் கையிலே இருக்கின்ற இறைவன் கொடுத்த அந்த திருமுக பாத்திரத்தை கொடுத்து மன்னரிடம் வணங்க, கொற்றவனார் முடிமேல் கொண்டு கூத்தாடி மொழியும் குழலி. இறைவன் திருக்கையினால் எழுதப்பட்டது, தன்னை விழித்து எழுதியிருக்கிறார், நமக்குன்னு கடையை எழுதியிருக்கிறார். ஆகினால் முடிமேல் கொண்டு கூத்தாடி மொழியும் குழலி. பொழி கண்ணீர் பொடியார் மார்பில் பறந்து விட, பொழி கண்ணீர் அப்படியே கண்ணீர் விட, அது எங்க விழுதா, திருநீர் அணிந்த அந்த உடம்பு மேல விழுகிறது. அதுதான் அழகாக பொடி கண்ணீர் பொடியார் மார்பில் பறந்து விட, பூமிமேல் பலகா ஆள் விழுந்து எழுந்தார். இந்த பெருமானை நினைந்து
பல முறை விழுந்து 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 வணங்கினான் என்று சொல்லி காட்டுகிறார். அதற்கு பின்பு பரிவில் போற்றி திருமுகத்தை பலரால் தொழுது, அதற்கு பின்பு அந்த திருமுகத்தை பார்த்து பார்த்து கைகளால் வணங்கி வணங்கி தலைமையில் வைத்து வணங்கி கொண்டு பரிவில் போற்றி திருமுகத்தை பலரால் தொழுது படி எடுக்க. படி எடுக்கன்னா இந்த ஏழை எப்படி கழற்றி படிப்பதுன்னு ஒரு பாடம். சில பேர் புத்தகத்தை எப்படி கையாளணும்னே தெரியாது. இந்த புத்தகத்தை இப்படி விரிஞ்சி இருக்கும்படியாக செய்யக்கூடாது. இப்படி விரியாதபடி இப்படி ஒரு இது வச்சுக்கணும். இதே மாதிரி ஏடுகளை எடுக்கின்ற பொழுது சிதறப்படாதபடி சேதப்படாதபடி அந்த நூலை மெல்ல அவிழ்த்து எப்படி மெல்ல எடுக்கணுமோ அந்த முறைமையால் அதை பிரித்து முறைமையால் பிரித்து படிப்பது என்பதைத்தான் இங்கே படி எடுக்க இந்த ஒரு வார்த்தையில் இருக்கிறார். படி எடுக்க உரிய வகையால் எடுத்து ஓதி உம்பர் பெருமான் அருள் போற்றி. அங்கு என்ன எழுதியிருக்கிறது என்பதை அந்த பெருமான் படித்து உம்பர் பெருமான் அருள் போற்றி விரி ஒரு சுடர் மாளிகை பொக்கு. உடனே தன்னுடைய மணியில் பதிக்கப்பட்டிருக்கின்ற மாளிகைகளை கொடுத்து மேவும் உரிமை சுற்றமெல்லாம் பெருவில் விரைவில் கொடுபோந்து பேணும் அமைச்சருக்கு அருள் செய்கிறார். உடனே என்ன செய்கிறார்? தன்னுடைய சுற்றத்தார்கள் அனைவரும் விரைந்து சென்று அங்கே முன்னே இருக்கின்ற அமைச்சர்களுக்கும் வந்து செய்தியினை சொல்லி காட்டுகிறார். அமைச்சருக்கு அருள் செய்வார். அப்படி இறைவனானவர் மாணவர்களுக்கு செல்வத்தை கொடுத்து உடனே திருப்பி அனுப்பிவிடு என்று பெருமானே இங்கே எனக்கு அருளானை இட்டிருக்கிறார் என்பதை சொல்லி காட்டுகிறார். நங்கள் குல மாளிகையின் இதனுள் நலத்தின் மிக்க நிதிக்குவையாம். நங்கள் குல மாளிகை இதனுள் நம்முடைய அரண்மனையில் இருக்கின்ற நலத்தின் மிக்க நிதிக்குவையாம். நலத்தின் மிக்க நிதிக்குவை சேரமான் பெருமான் நாயனாருடைய பொருளை நீ தானமாக பொருள் ஏன் சொன்னார்? 2 காரணம். ஒன்று, கார்மேகம் போல் கொடைக்குணம் எனக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார், ஒரு வரம். அடுத்தார் கொண்டு எடுத்துக்கொண்டார். அவர் அறவழியிலே வரியை மக்களிடமிருந்து பெற்று வைத்திருக்கிறார். கொடுங்கோல் மன்னர்கள் அது நல்வழியில் ஈட்டிய அறம். ஆகையினாலே தான் என்ன செய்தார்? அந்த நிதியெல்லாம் கொண்டு வாகும். நல்வழியிலே இருக்கின்ற ஈட்டப்பட்ட அரசு செல்வத்தை இறைவனை விரும்புவான். இதுக்கு நல்ல உதாரணம் அரிமர்த்தன பாண்டியன். அவன் கருவூலத்திலே இருந்த பொருள்கள் எல்லாம் அறவழியிலே ஈட்டப்பட்ட காரணத்தினாலே தான் மணிவாசகனுக்கு என்ன உணர்வை கொடுத்தான்? சிவாலயத்திற்கும் சிவனடியாருக்கும் பயன்படும்படியாக செய்வதற்குரிய உரிமையை கொடுத்தான். இந்த பின்னாளில் சொல்லுவார், சமணர்கள் சொல்லுவார், நீ மாணிக்கவாசி தன் விருப்பம் போல் செலவு செய்தார் நீ நினைக்க, அவன் விருப்பப்படி செலவு செய்யல. நான் தான் அறவழியில் ஈட்டப்பட்ட உன் பொருளை விரும்பி சிவாலயத்திற்கும் சிவனடியார்களுக்கும் பயன்படும்படி நானே உணர்வை கொடுத்தோம் பார். இது பின்னாடி பாரதூரர் புராணத்தில் இது வழக்கமாக சொல்லி காட்டப்பட்டது. எனவே நங்கள் குல மாளிகையின் நலத்தின் மிக்க நிதிக்குவையாம். நம்முடைய அரண்மனை கருவூலத்திலே அறவழியிலே ஈட்டப்பட்டிருக்கின்ற அந்த பொருள்களை எல்லாம் பொங்கி நிறைந்த பல்வேறு வகையில் பொழிந்த பண்டாரம். பொங்கு வகையில் பொழிந்த பண்டாரம். பண்டாரம்னா புயல். நவமணிகள், நெல் முதலான எல்லாம் அங்கே குவித்து குஞ்சு கிடக்கிற பண்டாரத்தில் இருந்து அங்கன் ஒன்றும் ஒழியாமை நமக்கென்று வேண்டும் என்று வைக்காமல் கருவூலத்திலே இருக்கின்ற பொருள்கள் எல்லாவற்றையும் ஒன்று கூட வேண்டாம், எல்லாத்தையும் என்ன செய்து பொட்டணம் கட்டி இவருக்கு மாணவர்களுக்கு கொடு என்கிறார். அங்கன் ஒன்றும் ஒழியாமை அடைய கொண்டு புறப்பட்டு தங்கும் பொதி செய்து. அது எப்படி கொடுக்கும்? ஒவ்வொன்றுக்கும் துணிகளை வைத்து கட்டி பொதி அதை கட்டும்படியாக செய்து இது அங்கன் ஒன்றும் ஒழியாமை அடைய கொண்டு புறப்பட்டு தங்கும் பொதி செய்து ஆளின் மேல் சமைய ஏற்றி கருவூலத்தில் இருந்து என்ன செய்து தலையில ஏற்றி கொண்டு போய் வையும். அங்கிருந்து அவன் கொண்டு போவதற்கு யானை குதிரையை கொண்டு அதை ஏற்றி கொண்டு போட்டுங்கிறார்.
தங்கும் பொது செய்து ஆளின் மேல் சமய ஏற்றி கொணரும் என சேரமான் பெருமான் அருள் செய்ய சேரமான் பெருமான் ஆயினார் இப்படி அருள் செய்ய திருந்து மதிநூல் மந்திரிகள் திருத்தமுடைய அறிவினை பெற்றிருக்கின்ற அவனது அமைச்சர்கள் எல்லாம் ஷாரு மணி மாளிகையில் உள்ள தனங்கள் எல்லாம் நிறைந்த பெரும் அங்கே கருவறையில் இருக்கின்ற எல்லா பொருள்களையும் சீர்கொள் நிதியம் எண்ணிறைந்த எல்லாம் பொதி செய்து அங்கே இருக்கின்ற பொருள்களை எல்லாம் நன்றாக பொட்டணங்களாக கட்டி பொதி செய்து ஆளின் மேல் பாரின் நெருங்க விஷை ஏற்றி கொண்டு வந்து பணிகிறார்கள். அவ்வளத்தையும் பொட்டம் பொட்டமாக கட்டி பொடியாக கட்டி எங்க அரண்மனைக்கு முன்னே வச்சிருக்கிறாங்கன்னா எப்படி இருக்கிறான்? அரண்மனை கண்ணிலே காணுகின்ற இடம் பூராவே பொதிகளா இந்த பூமியை கண்ணப்படலையா அந்த அளவுக்கு நிறைய பொதிகளை கட்டி கட்டி அங்கே இடத்தை நேர்த்திருந்தாங்க. அந்த மாறின் நெருங்க விஷயத்தை கொண்டு வந்து பணிந்தார்கள். பணிந்தவென்று பரந்த நிதியின் பரப்பெல்லாம் பானபத்திரனாருக்கு காட்டி செல்வத்தையெல்லாம் அங்கே திருமுகம் பாசனம் கொண்டு வந்த பானபத்திர பெருமானுக்கு காட்டி நிறந்த தனங்கள் வெவ்வேறு நிறைத்து காட்டி இந்த தனங்கள் இவைகள் இந்த குகைகள் அந்த குகைகள் எல்லாவற்றையும் காட்டி அதுக்கு மேலே சொல்றார், இது மட்டும் இல்லை, என்னிடம் இருக்கின்ற யானைகள், என்னிடம் இருக்கின்ற குதிரைகள், இன்னும் இன்னிடத்தில் இருக்கின்ற ஒட்டகங்கள் முதலான எல்லாவற்றையும் நீ பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாது நான் அமர்ந்திருக்கின்ற சிம்மாசனத்திலையும் நீ ஏற்று ஆட்சி செய்யும், இந்த நாட்டை உனக்கு தாரீர்கள். அதான் அழகாக எழுதினார். மற்ற இவையும் உரந்தங்கிய வெண் கரின ஆண்டானை பரி பரின குதிரைகள் கரி பரி கண் முதலாம் உயிருள்ளன தனமும் உயிருள்ள அசைகின்ற அந்த அந்த குதிரை யானை முதலானவர்கள் புறந்த அரசும் நான் அரசாட்சி செய்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்டை புரிந்த அரசும் கொள்ளும் என முடிந்தார் குறையவர்க்கு இறையவனா இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளும் என்று அங்கே நம்முடைய சேரமான் பெருமான் நாயனார் அங்கே சொல்கிறார். உடனே நான் என்ன செய்வோம், இப்போதைக்கு இதை கொண்டு போனேன், பழையபடியே கொண்டு போகிறதுக்கு நான் வருவேன்னு சொல்லிட்டு நான் போவேன் இல்லையா. ஏன்னா நான் ஒன்று பார்த்தேன், இப்போ தான் இவ்வளோதான் சாப்பிட முடியுது, மிச்சத்து ஒரு 2 மணி நேரம் கழித்து வந்து சாப்பிட்றேன்மா. ஏன்னா நான் அவள் அவிச்சேன். ஆனால் இவர் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கிறார் பாருங்க. நம்முடைய பானபத்திரனாரும் பைம்பொன்மயி சேரனார்க்கு சேரனார் காண கொடுத்த நிதியெல்லாம் கண்டு மகிழ்வுற்று இறைவன் ஒரு திருமுகம் கொடுத்ததற்கே இப்படி செய்கின்றாரே என சொல்லி இவ்வளவு நிதி குவைகளையும் நரி, அதாவது பரி மற்றும் யானை முதலானை கொடுத்து ஆட்சியையும் கைகொள்ளும் என்று சொல்லுகிறாரே என சொல்லி காண கொடுத்த நிதியெல்லாம் கண்டு மகிழ்வுற்று அதிசயித்து பேன எனக்கு வேண்டுவன அடியேன் கொள்ள பிஞ்சகனார் ஆணை அரசும் உறுப்பும் கை கொண்டும் அருள் என இறைஞ்சார். அருமையான எனக்கு ஜீவனத்துக்கு என்ன வேணுமோ அதைத்தான் வாங்கிவிட சொல்லி அரசன் இறைவன் ஆணையிட்டிருக்காரு. ஆனால் என்னுடைய ஜீவனத்துக்கு எது போதுமோ அதை மட்டும் கொள்ளுகிறேன். நீ விருப்பத்தோடு அரசை கொடுத்து இறைவனான என்ன சொல்லியிருக்குது, எனக்கு ஜீவனத்துக்குள்ள மட்டும்தான் வாங்குங்கிறத மற்றதை வாங்காத சொல்லியிருக்கிறாரு. எனவே இறைவன் ஆணையின்படி இது அந்த பட்டியலில் இல்லாததால் நீரே ஏற்றுக்கொள்ளணும். அப்போ இறைவனே அரசு கொண்டு சொல்லலை, ஓ இறைவன் இப்படி ஒரு ஆணை இட்டிருக்கிறானே என்று அஞ்சு தான் அரசை அவன் வீடாக கை கொடுக்கிறார். அதுதான் இங்கே சொல்கிறார். பேன எனக்கு வேண்டுவன அடியேன் கொள்ள பிஞ்சகனார் ஆணை அரசும் உறுப்புகளும் அரசும் அதனுடைய உறுப்புகள் அனைத்தையும் கை கொண்டு அருஞ்சன இறைஞ்ச இந்த ஆட்சியையும் இந்த ஆட்சிக்குரிய மற்றவைகளையும் சேவர்கள், பணியாளர்கள், படைகள், யானை, வெற்றிய யானைகள், குதிரைகள் இவர்களெல்லாம் நீரே வைத்துக் கொள்ளும் என சொல்லி சொன்ன
உடனே சேரமான் பெருமான் இறைவன் ஆணை மறுப்பதற்கு அஞ்சி அவன் ஜீவனத்துக்கு வந்து தானே கொடுக்கணும்னு நம்ம திரும்பத்தில் எழுதியிருக்கு. ஆகையினாலே இறைவன் ஆணைப்படி அது ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்காக இறைவன் ஆணை மறுப்பதற்கு அஞ்சி அவர் அந்த அரசாட்சியை மீறவர் தான் ஏற்றுக்கொண்டு இறைவன் ஆணை மறுப்பதற்கு அஞ்சி இசைந்தார். இகழ வேந்தர் நிறையும் நெடியின் பரப்பெல்லாம் நிலத்தில் நெடிய உடன் கொண்டே. எனவே நம்முடைய மானபத்திரரானவர் இந்த நிதிகளை எல்லாம் உடன் கொண்டு செல்கிறார். ஊரை மும்மதத்து கழிவு பரியும் உடன் உள்ளிட்டென வேண்டுவ கொண்டே தான் பொருளை சுமந்து செல்வதற்கு வேண்டிய யானையையும் குதிரையையும் மட்டும் எடுத்துக்கொண்டு இது உரை மும்மதத்து களிரும் பரி உள்ளிட்டென வேண்டுவ கொண்டே பிறை வெண்கோட்டு கழிற்று மேல் கொண்டு போந்தார் பெரும்பான. எனவே நம்முடைய மானபுத்திரரானவர் கொம்புகளையுடைய யானையிலே சில கொட்டங்களை எடுத்துக்கொண்டு தன்னுடைய நாட்டை நோக்கி புறப்பட்டு வருகிறார். நாட்டை விட்டு புறப்பட்டு வருகின்ற போது என்ன நடக்கிறது கவனம் பார்ப்போம். ஒரு முக்கியமான அறிவிப்பு. இந்த வகுப்பு முடிந்து அடுத்த வகுப்பு திருக்கோயிலுடைய திருவிழா முடிந்த பிறகு வகுப்பு நடைபெறும். ஆக 2 வகுப்புகள் அங்கே நடத்த இயலாது. எனவே திருவிழா முடிந்த பின்பு அடுத்த வகுப்பு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த அளவிலே என்ற சிந்தனை நிறைவு செய்யும்.